இன்றைக்கு சூழ்நிலையில அவங்களுடைய பணிக்கு ஒரு பாதுகாப்பு அவசியம். கண்டிப்பா அவசியம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. பற்றி அ பெருசா மத்த கட்சிக்காரவங்க பேசல. ஆனா இத இவங்க சொல்லி சொல்லி இருக்கிறத தாவேக்காவே இத பாராட்டலாம். இந்த இதுக்கு. அந்த சமூக உறவு அப்படின்றது பாதிக்கப்படுது முதல்ல. 2வது செலவு விரயம் வீண் செலவு அதிகமாகுது. இந்த மாதிரி ஆன்லைன்ல இப்போ இந்த பொருட்கள வாங்கும்போது, கொள்ளும்போது என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுல இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன காய்கறி கடைகள், பொட்டி கடைகள் வச்சிருக்கிறவங்க, அவங்களுடைய வியாபாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. அப்போ வேற வேலைக்கு போகணும் அப்படின்னு பார்த்தா, அந்த வேற வேலை கிடைக்கிறதுக்கு அது டூ லேட் ஆயிருது. அல்லது இவங்க ஆ அந்த வேலைக்கு தகுந்த திறமை இல்லாதவங்களா போயிடுறாங்க. குடுக்கக்கூடிய அந்த மானியத்துல காலத்த ஓட்டிட்டு, அப்படியே போயிடுச்சுன்னா வாழ்க்கையே வீணா போயிடும். அதனால இந்த திட்டத்தினுடைய மற்றொரு பக்கத்தையும் நம்ம பார்க்கணும். அது குறித்து அரசு எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த அரசாக இருந்தாலும். சத்யோர்மா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த துரித பணியாளர் நலன் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாடு துரித பணியாளர் சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்படும். அதுல தமிழ்நாட்டில் 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட துரித பணியாளர்கள் எந்தவித பணி பாதுகாப்பும் மருத்துவ காப்பீடும் வசதி இல்லாமல் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு நலன் கருதி தமிழ்நாடு துரித பணியாளர்கள் சட்டம் இயற்றப்படும். அவர்களுக்கு சமூக பாதுகாப்பு கொடுக்கப்படும். அப்புறம் இ பைக் வாங்க வட்டியில்லா கடன் வழங்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. ஆமா ஆமா இந்த இந்த விஷயம் ஒரு பாசிட்டிவா நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. அந்த விதத்துல இத பற்றி பெருசா மத்த கட்சிக்காரவங்க பேசல. ஆனா இவங்க சொல்லி சொல்லி இருக்கிறத தாவேக்காவே இத பாராட்டலாம் இந்த இதுக்கு. ஆனா இதனுடைய மற்ற பக்கம் என்ன அப்படின்றதையும் நம்ம சுட்டி காட்டணும். இப்போ இந்த மாதிரி இது அதாவது ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது. அந்த ஆர்டரை இவங்க டெலிவர் பண்றவங்களா தானே இவங்க வேலை செய்யறாங்க. Zomato, Swiggy இந்த மாதிரி வேலையில செய்யக்கூடியவங்க. இப்போ இது பரவலா ரொம்ப பாப்புலரா இருக்கு. இப்ப ஆயிக்கிட்டு இருக்கு. அதனுடைய விளைவுகளை நம்ம ஏற்கனவே குடும்பங்கள்ல சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இது இன்னும் இப்ப ரொம்ப சிறப்பா செய்ய போகுது அப்படின்னா என்ன ஆயிடும்னா குடும்பத்துல ரொம்ப எளிதா இந்த ஆர்டரை பிளேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆன்லைன்ல ஆர்டர் பிளேஸ் பண்றது, அதாவது ஹோம் டெலிவரி அந்த ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ள இன்வால்வ்மெண்ட் கம்மியாயிடும். இப்ப ஏற்கனவே அந்த பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா சமைக்கிறத ஊத்தி போட்டுறாங்க அல்லது அதுக்கு பதிலா ஆர்டர் பண்ணிடுறாங்க. காய்கறிகள் வாங்குறது கூட நடந்து போய் பக்கத்துல இப்போ கடைகள்ல வாங்குறது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய அந்த சமூக உறவு அப்படின்றது பாதிக்கப்படுது முதல்ல. 2வது செலவு விரயம் வீண் செலவு அதிகமாகுது. செலவுகள் அதிகமாகுது. பண விரயம் அதிகமாகுது. அடுத்து இந்த மாதிரி ஆன்லைன்ல இப்போ இந்த பொருட்களை வாங்கும்போது கொள்ளும்போது என்னன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுல இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன காய்கறி கடைகள், பொட்டி கடைகள் வச்சிருக்கிறவங்க அவங்களுடைய வியாபாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. இல்ல இதை ஒட்டி நீங்க தான் உங்களுடைய அனுபவமே இருக்குமே. ஆமா, இப்ப நம்ம ஏதாச்சும் வாங்கணும்னா வெளியே போய் வாங்குறதுங்கிறது குறைஞ்சிட்டு ஆன்லைன் ஆர்டர் போட்டா 10 நிமிஷத்துல வந்துருது. இப்ப என் பையனே சொல்லுவான், மம்மி ஆன்லைன்ல ஆர்டர் போடு மம்மி, வந்துரும், நீ ஏன் கடைக்கு போற அப்படின்பா. நம்ம எல்லாமே வீட்டுக்கு வந்துருது, எதுக்கு வெயில போய் அலைஞ்சு போய் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆயிடுது. அதே மாதிரி பக்கத்திலேயே ஒரு கடை இருந்தா கூட நம்ம போறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு சரி அதே வேலைக்கு தானே ஆன்லைன்ல வீட்டுக்கு வந்து கொடுத்துடுறாங்க அப்படின்னு நம்ம வாங்குறோம். ஆனா அந்த கடையோட வருமானம்ங்கிறது கணிசமா பாதிக்கப்பட்டதான் செய்யும். ஒரு பால் வாங்க கூட அவங்க வாங்கி வச்சிருப்பாங்க. எல்லாரும் ஆன்லைன்ல வாங்குறோங்கிறப்ப அது கெட்டு போச்சுன்னா திருப்பி விற்க முடியாது. அது அது அவங்களுக்கு அது நஷ்டத்தோட ஏற்பட்டு அதே மாதிரி காய்கறிகள், மளிகை பொருட்கள் எல்லாமே வருமானத்தை பாதிக்கப்படும். இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி இந்த ஸ்விக்கி, சொமேட்டோ டெலிவரி ஊக்குவிக்கிற விதமா தான் அவங்க அந்த டெலிவரி பண்றவங்களை ஊக்குவிக்கிற மாதிரி இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. நிறைய படித்த இளைஞர்கள் தான் இந்த வேலைக்கு வராங்க. பார்ட் டைமா பண்றதுங்கிறத தாண்டி வேலை கிடைக்காம இந்த இந்த வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க. இதை ஊக்குவிக்கிற விதமா இருக்குது. அப்போ படித்த படிப்புக்கான வேலை கிடைக்காத ஒரு சூழ்நிலையும் இருக்குல்ல. நான் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க. ஆனா அந்த டெலிவரி பாய் வேலையை பார்ப்பாங்க. திருப்பி அந்த வேலைக்குன்னு போறப்போ அனுபவம் இல்ல அப்படிங்கறதுனால அவங்களுக்கான திறமைக்கான வேலையும் கிடைக்காது, தகுதியான சம்பளமும் கிடைக்காது தானே. ஆமா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்க டச் பண்ணிருக்கீங்க.
இது இந்த பார்ட் டைம் ஒர்க்கு அப்படின்ட்டு போய் இதுல பசங்க கையில இந்த விடலை பசங்க இல்லையா, அந்த பசங்க பொண்ணுங்க அவங்ககிட்ட கையில செலவுக்கு காசு புரள ஆரம்பிச்சிருது. பெற்றோர்களை டிபெண்ட் பண்ணி இல்லாம இங்க கையில கணிசமா ஒரு தொகை புரள ஆரம்பிச்சிருது. அப்போ அவங்க இஷ்டத்துக்கு இஷ்டப்பட்ட பொருளை வாங்க முடியும், ஷூவை வாங்க முடியும், ஷர்ட் வாங்க முடியும், கிஃப்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் கொடுக்க முடியும், பெஸ்டீஸுக்கு கொடுக்க முடியும், அவங்களுடைய க்ரஷுக்கு கொடுக்க முடியும். அந்த மாதிரி எல்லாம் நிறைய பழகிடுறாங்க. பழகிட்டு அதுக்கப்புறம் படிப்பை முடிச்சுட்டு அப்படியே பார்க்கும்போது சரி அடுத்த வேலை கிடைக்கிறது வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணுவோமே அப்படின்ட்டு கொஞ்சம் கண்டினியூ பண்ணிடுறாங்க. ஏன்னா இதுல கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு பணம் கிடைச்சிருது, அதிகமாகவே கிடைச்சிருது. அவங்களுடைய தேவைகளை பொறுத்த மட்டும் இல்ல, வீட்டுல கொடுக்கணும்ன்ற தேவை இருக்காது. ஆனா ஒரு 25, 23, 24, 25 வயசு அதிகமாகும் போதுதான் இதனுடைய போதாமை தெரிய வரும். இதை வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்த முடியாது, இதை வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்றது, வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும் அல்லது இது பண்ணணும் அது பண்ணணும், இந்த குடும்பத்தை நம்ம நடத்தணும் அப்படின்னு வரும்போது இந்த இது பத்தாம போயிருது. அப்போ வேற வேலைக்கு போகணும் அப்படின்னு பார்த்தா அந்த வேற வேலை கிடைக்கிறதுக்கு அது வந்து டூ லேட் ஆயிருது. அல்லது இவங்க அந்த வேலைக்கு தகுந்த திறமை இல்லாதவங்களா போயிடுறாங்க, அந்த எக்ஸ்பர்டீஸ் இல்லாம போயிடுது. அல்லது இவங்க படிச்ச படிப்பு காலாவதி ஆகி போயிடுது, அது இப்போ பொருத்தம் இல்லாததா போயிடுது. அப்போ என்ன, தொழில்நுட்பம் அடுத்த லெவலுக்கு போயிடும், 5 வருஷத்துல அடுத்த லெவலுக்கு போயிடும், இவங்க அப்டேட் இல்லாம போயிடுவாங்க. இப்ப அந்த மாதிரியான பல சிக்கல்கள் வந்துருது. இப்ப அதுலயே ஆனா என்னன்னா இவர் சொல்றாரு 29 வயசு வரைக்கும் வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஒரு இது பென்ஷன் கொடுக்கல, மானியம் மாதிரி கொடுக்குறோம், ஒரு ஊக்கத்தொகை மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி ஊக்கத்தொகை இப்போ இந்த மாதிரி ஸ்விக்கி இந்த இப்படி இந்த வேலைக்கு போயிட்டு துரித வேலை, அந்த வேலையை செஞ்சுட்டு அப்புறம் வேலை கிடைக்காம, படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காம இந்த அரசு கொடுக்கக்கூடிய அந்த மானியத்துல காலத்தை ஓட்டிட்டு அப்படியே போயிடுச்சுன்னா வாழ்க்கையே வீணா போயிடும். அதனால இந்த திட்டத்தினுடைய மற்றொரு பக்கத்தையும் நம்ம பார்க்கணும். அது குறித்து அரசு எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த அரசாக இருந்தாலும். ஆனா இது அவங்களுடைய இன்றைக்கு சூழ்நிலையில அவங்களுடைய பணிக்கு ஒரு பாதுகாப்பு அவசியம், கண்டிப்பா அவசியம். அதுல மாற்று கருத்தே கிடையாது.